எடப்பாடி அவர்களும் அதிமுக தொண்டர்களும் தங்களது கடவுளாக பாவிக்கிற பூஜிக்கிற ஜெயலலிதா அவர்கள் இது பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைத்தார். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுக நண்பர்கள் அமைச்சர்களும் ஆனார்கள். அதனால் அந்த கூட்டணி ஆட்சியை 13 மாத காலத்தில் ஆட்சிக்கு அளித்த ஆதரவை வாபஸ் திரும்ப பெற்று அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அது அவரே 1999ஆம் ஆண்டு மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இஸ்லாமிய பெருமக்கள் பெருமளவு பங்கு பெற்ற அந்த மாநாட்டில் சொல்லுகிறார், நான் ஒரு மிக பெரும் தவறை செய்துவிட்டேன். அந்த தவறை ஒப்புக்கொள்ளுகிற மன துணிச்சல் எனக்கு இருக்கிறது. இனி ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்பதை உங்களிடத்தில் நான் உறுதியளிக்கிறேன் என்று அந்த மாநாட்டில் அவர் பேசினார். அவர் பேசியபடியே அவர் 99ஆம் ஆண்டு அளித்த அந்த உறுதிமொழி, அந்த வாக்குறுதி என்பதை தன் வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றினார். இயற்கை எய்துகிற வரையில் பாஜகவோடு ஒரு கூட்டணியை கூட்டணி வைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, பாஜக அரசு மக்களுக்கு விரோதமாக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எதையும் அவர் ஆதரிக்கலை. குறிப்பாக உதாரணமாக உதய் மின் திட்டம் அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது தான் கொண்டு வரப்பட்டது. அதை ஏற்க முடியாது, நிராகரித்தார். இது தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கும், ஆகவே இந்த திட்டத்தை நான் ஏற்க மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன்னு மறுத்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த உதய் திட்டத்தை ஏற்று தங்கமணி அவர்கள் கையெழுத்திட்டார் என்பது நாடே அறியும். தன்னால் ஒரு கூட்டணியை அமைக்க முடியல. இதில் வெறுப்புற்று, சோர்வுற்று, அதிருப்தியுற்று கம்யூனிஸ்ட் கட்சியை வசமாறி பொழிவதன் மூலமாக, கட்டெரும்பு ஆகிவிட்டது என்று சொல்வதன் மூலமாக தன்னை அவர் தக்க வைத்து கொள்ளலாம் என முயற்சிக்கிறார். அவரை பொறுத்த மட்டும் ஒரு நம்பகமற்ற தலைவர். ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகு பாஜக அதிமுகவினுடைய ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்தது. அதை முறியடித்தது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். கூவத்தூரில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைத்து இவர் மீது, எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை வைத்து, இவர் நேர்மையாக இருப்பார், நல்லவராக இருப்பார், நாணயமாக இருப்பார், துரோகம் செய்ய மாட்டார் என்று கருதி நம்பிக்கை வைத்து யார் முதலமைச்சராக ஆக்கினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி முதலமைச்சர் ஆக்கியவர் இன்றைக்கு என்ன ஆனார் என்பதும் தெரியும். சட்டசபையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்த பொழுது ஓபிஎஸ் அவர்களும் அவரும் அவருடைய அவரை ஆதரித்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடியை ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஆட்சி எடப்பாடி ஆட்சியாக இன்றைக்கே முடிந்துடும். அப்படி ஆதரித்து இந்த ஆட்சியை காப்பாற்றிய ஓபிஎஸ்னுடைய நிலைமை என்னானது என்பது தெரியும். எல்லோருக்கும் துரோகம் அளித்த ஒரு தலைவர் என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி.